இருந்தாலும் அப்பா சிங்கத்துல கேபில தூக்கி போடுற அளவுக்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் தகப்பனே நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் அப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோமா? நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க. உங்க
பரலோக பிதாவே, ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை உம்மை சமூகத்திலிருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாடவும் நீர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஏற்ற வேலை நீங்கள் கூட்டி வாங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் கடந்து செல்லாதபடிக்கு தகப்பனே, நிறைவான ஆசீர்வாதத்தோடும் அற்புதத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் பிள்ளைகள் கடந்து செல்ல என் தேவன் என் பிள்ளைகளுக்கு கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, மீதியான பகுதிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சாட்சியின் பகுதி, செய்தியின் பகுதி எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்ப செய்தி கொண்டு மகனை நீர் பொறுப்படுத்தி வெள்ள இடத்துக்கு தகப்பனே மூடி மறைத்து வெளிப்படுத்த